Hello friends, in this lecture I am going to discuss about problem solving in closed system. A simple problem was given you for practice after this end of this session. Let's go to the problem. A fluid is contained in a cylinder by a spring loaded frictionless piston so that the pressure in the fluid is a linear function of the volume. Pressure and volume relation is given P equal to A plus BV. The internal energy of the fluid is given by the following equation. U is equal to 42 plus 3.6 into PV. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டருக்குள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த சிலிண்டர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா பிஸ்டன் வந்து ஸ்ப்ரிங் லோடட் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். Okay, so why we are using the spring loaded and the frictionless piston? The pressure in the fluid should be maintained as the linear function with respect to the volume. Okay, that pressure relation is given as P equal to A plus BV. This is the given data for the problem. And then the internal energy of the fluid is given by the equation. Internal energy வந்து ஒரு equation கொடுத்திருக்காங்க. That is a relation E is equal to 42 plus 3.6 into PV. இந்த internal energy வந்து U ஆ கொடுக்கலாம், sometimes E ங்கிற term எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். Okay, so where U is in kilojoule and P is in kilopascal and V is in cubic meter or meter cube. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பிஸ்டன் சிலிண்டர்னாலே நமக்கு என்னதான் அது க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஸோ க்ளோஸ் சிஸ்டத்தில் வந்து ஒரு ப்ரெஷருக்கும் வால்யூம்ல ரிலேஷன் வந்து P is equal to A plus BV. And then internal energy க்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 42 plus 3.6 PV. இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். If the fluid changes from an initial state of 190 kilopascal 0.035 meter cube to a final state of 420 kilopascal 0.07 meter cube. என்னன்னா இந்த fluid வந்து இனிஷியல் ஸ்டேட் ஸ்டார்டிங்ல வந்து பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 190 kilopascal இருக்குது, இவ்வளோ வால்யூம் இருக்குது 0.035. இந்த கம்ப்ரஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இட்ஸ் ப்ரெஷர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 420 kilopascal அண்ட் வால்யூம் வந்து 0.07 meter cube. ஸோ டபுள் ஆயிருக்கு வால்யூம் வந்து. ஓகேங்களா? அண்ட் தென் வித் நோ ஒர்க் அதர் தேன் தட் டன் ஆன் தி பிஸ்டன். பிஸ்டனில் ஆக்ட் ஆகக்கூடிய பிஸ்டன் ஒர்க்கை தவிர வேறு எந்த விதமான ஒர்க்குமே இங்கே நமக்கு என்ன ஆகலை இல்லை. ஃபைண்ட் தி டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் தி ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ என்ன, தட் வேல்யூ அண்ட் டைரக்ஷன்ஸ். சிஸ்டம்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கா, இல்லை சிஸ்டம் வந்து ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஹீட் வந்து சிஸ்டத்தை நோக்கி சப்ளை ஆகுதா, இல்லை ஹீட் வந்து சிஸ்டத்துலேருந்து ரிலீஸ் ஆகுதா, இதுதான் வேல்யூ என்ன, அதனுடைய மேக்னிடியூட் டைரக்ஷன் வந்து என்ன, ஃப்ரம் த சிஸ்டமா டு த சிஸ்டமா. Okay, so this is the problem given. Since it is the engine cylinder or piston cylinder arrangement, it considered as the closed system. And then given data relation between pressure and volume P is equal to A plus BV, and equation of internal energy U is equal to 42 plus 3.6 into PV. And then பாருங்க இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஃப்ளூயிட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதில் இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கிலோ பாஸ்கல்னாலே ப்ரெஷர் தான், பாஸ்கலுக்கு இன்னொரு நேம் தான் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 190 kilopascal. அதனால் இனிஷியல் ப்ரெஷரை வந்து நான் P1 எடுத்துக்க போகிறேன். ஸோ 190 kilopascal அண்ட் இனிஷியல் வால்யூம் வந்து 0.035 மீட்டர் கியூப்னா வால்யூமோட யூனிட் தானே. ஸோ அதனால் இனிஷியல் வால்யூம் V1 ஈக்குவல் டு 0.035 மீட்டர் கியூப். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிற ப்ரெஷர் வந்து 420 kilopascal. therefore ஃபைனல் ப்ரெஷர் P2 and 0.07 meter cube volume, therefore V2 equal to 0.07 meter cube. So these are the given data: initial pressure and volume, final pressure and volume, pressure and volume relation, and then internal energy relation. So what we have to calculate, that to find data is work transfer and heat transfer in both direction and magnitude. Magnitude means numerical value. Work transfer எவ்வளவு, heat transfer எவ்வளவு, என்ன direction, from the system or to the system. So, okay, so it is the closed system. The basic formula for the first law of thermodynamics, Q is equal to W plus delta U, where Q is the heat and W is the work and delta U is the change in internal energy. Okay, so solution. ஸோ நான் அந்த கிவன் டேட்டாவை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன், எங்கெங்கே இந்த வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பாருங்கள், என்னோடய கேள்வி வந்து ஒர்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான், அந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ண போகிறோம்?
first step calculation of internal energy. எனக்கு basic formula சொன்னேன் இல்லையா first law of thermodynamics, Q is equal to W plus delta U for a cycle க்கு. அந்த formula இப்போ எனக்கு Q வேணும் W வேணும். இந்த ரெண்டும் வேணும்னா எனக்கு delta U கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால first step என்ன பண்ண போறேன் அப்படின்னா delta U calculation of internal energy ன கண்டுபிடிக்க போறேன். சோ எனக்கு internal energy க்கு delta U னா என்னது? Change in internal energy, that is final state minus initial state. Internal energy at the final state minus internal energy at the initial state. So U is given as 42 plus 3.6 into PV. Therefore we can write this general equation as U1 equal to 42 plus 3.6 P1 V1. U2 equal to 42 plus 3.6 into P2 V2. In the general internal energy சொல்லக்கூடிய U relation நான் U1 initial state க்காகவும் final state க்கு என்ன பண்றேன்னா எழுதிக்க போறேன். நம்பர் ஸ்டேட் கண்டிஷன்ஸ் நம்பர் எழுதிக்க போறோம். சரிங்களா? The next பாருங்க. இப்போ இதுல வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும்? plus 42 minus 42 cancel. So remaining term 3.6 P2 V2 minus 3.6 P1 V1. Taking 3.6 as common. So அப்ப என்ன மிச்சம் இருக்கும்? P2 V2 minus P1 V1. Okay. Now we are substituting the known values. Initial state condition, that is pressure and volume is given. Also final pressure and final volume is also given. So substitute the values, known value 3.6 into P2 value. It should be substituted in the 420 kilopascal or 4.2 into 10 power 2. The point na 4.2 னு into 10 power 2 ன்னு இருக்கும். ஆல்ரெடி இங்க கிலோக்கு மீனிங் வந்து 10 power 3. சரிங்களா? 420 நான் 4.2 ன்னு வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ இன்டூ 10 பவர் 2. கிலோக்கு மீனிங் வந்து 10 பவர் 3. ஸோ 10 பவர் 2 இன்டூ 10 பவர் 3 10 பவர் 5 நான் வந்து பார்ல அப்ளை பண்றோம். ஓகே. இன்டூ V2 வால்யூம் 0.07. சிமிலர்லி P1 V1. ஸோ இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணி போடும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, 81,900 ஜூல்னு கிடைக்கி. இட் கேன் பி கன்வெர்டட் இன்டூ கிலோ ஜூல் divided by 1000. Okay, so delta U value தெரிஞ்சிருச்சு. So second step பாருங்க, calculation of work நம்ம கண்டுபிடிக்க போறோம். work கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பேசிக் ஃபார்முலா. work is equal to, for a process, work is equal to integral P into dV. ஏன் P into dV மூலம்? change in volume. ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்க்கு வால்யூம் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? ஸோ ப்ரெஷருக்கு வந்து ஒரு ரிலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, A plus BV. இந்த சேஞ்ச் இன் வால்யூம், அதனால தான் லிமிட் வந்து V1 to V2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் V1 to V2. P can be replaced by the given data A plus BV. Therefore P is equal to A plus BV into dV. இன்டகிரேஷன் பண்ண போறேன் பாருங்க. இந்த dv-யை ரெண்டு பேருக்குமே காமனா கொடுத்துக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம். A into dv plus BV into dV. நம்ம dv-ன்னு என்ன அர்த்தம்? வித் ரெஸ்பெக்ட் டு v-யை வச்சு இன்டகிரேஷன் பண்ண போறோம். ஸோ A into dv-னா A into 1 into dv-ன்னு அர்த்தம். 1 வித் ரெஸ்பெக்ட் டு v வச்சு இன்டகிரேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? v தான் கிடைக்கும். அதனால அந்த v-க்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? V2 minus V1. Therefore A into V2 minus V1 plus செகண்ட் டைம் என்ன இருந்திருக்கும்? BV into DV இருக்கும். V-யை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே ஒன்றுமே இல்லை, கான்ஸ்டன்ட் 1 இருந்தனால V-ன்னு போட்டு V2 minus V1 லிமிட் அப்ளை பண்ணோம். இப்போ இங்கே இன்டகிரேஷன் பண்ணும்போது V-ன்னு இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் பண்ண என்ன ஆகும்? V square divided by 2. That V square can be substituted by the higher limit and upper limit. V2 square minus V1 square divided by 2. போட்டுக்கலாமா? இப்போ இதில் பாருங்க, இந்த ஒர்க் வேணும் அப்படின்னா எனக்கு V1 V2 இனிஷியல் வால்யூம் அண்ட் ஃபைனல் வால்யூம் இஸ் known value, but the constant A and B is unknown. If we have to find out the value of A and B, then we calculate the value of work done by using this relation. So in order to calculate the value of W, first of all we should know what is the value of A and B. To calculate the value of A and B, from the given data, P is equal to A plus BV, pressure volume relation, that is P1 equal to A plus B into V1, P2 equal to A plus B into V2. Okay, sorry, this B is small letter. And substitute the known values. P1 equal to 190 kilopascal and V1 equal to 0.035 meter cube, A and B. Okay, and similarly second state level pressure and volume relation apply பண்ணிருக்கேன். So this is the mathematical
expression and two equations தான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் மல்டிப்ளை பண்ணி போடும்போது என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேல்யூ 230 ஈக்குவல் டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 0. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.035 b. ஓகேங்களா, அதாவது இங்கே 420 - 119 இருக்கும், இது 0.07 b - 0.035 b இருக்கும்போது 0.035 b வந்திருக்கு. இதில் வந்து b என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர், தட் இஸ் 230 divided by 0.05. இது 6.571 kilonewton by meter power 5. ஏன் மீட்டர் பவர் 5 போடுறோங்கிறதுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் பவர் 5 போடுறோம் அப்படின்னா இங்கே 230 இது என்னது நமக்கு வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது ப்ரெஷர். அதில் என்ன போடுறோம்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் போட்டிருப்போம். டிவைடட் பை 0.035 என்னது வால்யூம். ஸோ டிவைடட் பை மீட்டர் கியூப். அதனால தான் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது இன்ட்டு மீட்டர் கியூப் ஆகும் போது கிலோ நியூட்டன் பை மீட்டர் பவர் 5 இருக்குது. இப்போ இந்த பி வேல்யூ நோன் வேல்யூவாக இருக்குப்பா. இந்த வேல்யூ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஏதாவது ஒரு ரிலேஷனில் அப்ளை பண்ணி ஏ வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது -40 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா வால்யூமால் மல்டிப்ளை பண்ணும்போது கிலோ நியூட்டன் பை மீட்டர் பவர் 5ங்கிறதுல ஒரு மீட்டர் கியூபுக்கு போகும், கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் வந்து இருக்கும் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிருச்சு, பி வேல்யூ கிடச்சிருச்சு. நான் அந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இது மெயின் ஈக்குவேஷன் டேட்டாவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே வந்து காமன் எடுக்கலாம். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணாலுமே பண்ணலாம். என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ இந்த a² - b² இருக்குது. a² - b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b, அதாவது v2 - v1 இன்ட்டு v2 + v1 இருக்கும். ஆல்ரெடி ஒரு v2 - v1 இருக்குது. நான் இங்கே ஒரு v2 - v1 வரும் அப்படின்னா காமன் எடுத்துக்க போகிறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், இதோட சேர்ந்துருக்கூடிய v1 + v2 இருக்குன்னா a + b இன்ட்டு a - b தானே a² - b². அதில் a - b காமன் எடுத்தாச்சு. இங்கே ஒரு v2 - v1 இருக்குது, இங்கே அதில் டேட்டாமே காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் a + b இன்ட்டு v2 + v2. உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலேயே டேரெக்டாகவே கூட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 10.67 kJ. வேல்யூ சப்ஸ்டியூஷன் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தென் ஸ்டெப் 3. எனக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் ஒர்க் கிடச்சிருச்சு. இந்த ரிலேஷனில் யூஸ் பண்ண முடியறதுக்கு ஏவும் பி இல்லாமல் இருந்துச்சு. அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை வச்சு நான் என்ன பண்ணால் ஏபி கண்டுபிடிச்சி டேட்டாவே டபிள்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, யூனிட் ரொம்ப முக்கியம்ப்பா. யூனிட்ல எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. தென் லாஸ்ட் ஸ்டெப் கேல்குலேஷன் ஆஃப் ஹீட். ஸோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். பை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் ஏ க்ளோஸ் சைக்கிள் சிஸ்டம் அண்ட் Q is equal to W plus delta U. Q தான் known value. W and delta U is change in internal energy. From the first step, its value is 81.9 kilojoule plus W, its value is 10.67 kilojoule. ஒன்று ரெண்டு வேலையுமே ஜூலில் அப்ளை பண்ணணும், இல்லைனா ரெண்டு வேலையுமே கிலோ ஜூலில் அப்ளை பண்ணணும். ஒன்று ஜூல்லையும் ஒன்று கிலோ ஜூல்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். சரிங்களா, அதான் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் வந்து கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் வர ஆன்சரை வந்து. ஏன்னா இதுவும் கிலோ ஜூலில் இருக்குது, இதுவும் கிலோ ஜூலில் இருக்குது. அப்போ யூனிட் வந்து வரக்கூடிய ஆன்சருக்கு என்ன வரும்னா 92.57 கிலோ ஜூல். ஸோ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒர்க் டன் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன, அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இல்லைங்களா. ஸோ மேக்னிடியூடுங்க என்னது வேல்யூ, ஒர்க் டனுடைய வேல்யூ வந்து 10.67 கிலோ ஜூல், ஹீட் ட்ரான்ஸ்ஃபருடைய வேல்யூ வந்து 92.57 கிலோஜூல். டைரக்ஷன் எப்படி சொல்கிறது, வெக்டார் டைரக்ஷன் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் வந்து ப்ரொடியூஸ்டு பை த சிஸ்டம், வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம், சிஸ்டம் தான் ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இதே இது உங்களுக்கு W வேல்யூ வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா we are supplying work done towards the system, ஒர்க் இன்புட் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா, சிமிலர்லி ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 92.57 பாசிட்டிவ் ஆன்சர். பாசிட்டிவாக வந்ததுனால we are giving heat supply. If it is the heat rejection, it gives the negative sign, it indicates negative sign. Okay, so this is the simple problem for the closed system. If you have any doubts and comment me, I will clarify you. Okay, இதே மாடல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேம் மாடல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போவே நீங்கள் வீடியோ பார்த்து உடனே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா தான் என்ன டவுட் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ப்ராப்ளமுக்கும் ஹோம்ஒர்க் ப்ராப்ளமுக்கு என்ன, ப்ராக்டிஸ் ப்ராப்ளமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் வேர்டிங்ஸ் தான் வேரியேஷன்ஸ், இது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, so this is the your practice problem question you have to solve. If you have any doubt, please comment me. So thank you for this watching this video. Thank you. We see in the next lecture.